ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 6 தக்காளியை கண்ணு பகுதியை நீக்கிட்டு 4 கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணுறதுனால தக்காளி வெந்ததுக்கப்புறமா தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறமா தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியை கட் பண்ணி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்சா சாஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. தேங்க்யூ.